விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையில் யுத்த நிறுத்தத்திற்கான ஒப்புதலை இஸ்ரேல் வழங்கி இருக்கிறது என்று. இந்த நிலையிலே இஸ்ரேலினுடைய ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய அதே போல் ஹவுதிகளினுடைய தாய் அமைப்பு தான் ஈரான் புரட்சிகர விடுதலை படை என்று சொல்வது. அது மிக முக்கியமானது. அதுதான் உயர் தீர்மானங்களை எடுக்கும். அதன் தீர்மானங்களுக்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள். இது மிக முக்கியமானது. அது உத்தியோகபூர்வமற்றது என்றாலும் அதுதான் உண்மை. இந்த நிலையில் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி மிக முக்கியமான சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்ட கருத்துகள் மிக முக்கியமானதாக இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. அது தொடர்பிலான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி தன்னுடைய எக்ஸ் தளத்திலே மிக முக்கியமான பதிவேற்றத்தை வழங்கியிருந்தார். ஏற்கனவே பல தடவைகள் அவருடைய எக்ஸ் தளங்கள் முடக்கப்பட்டன. எக்ஸ் தளம் முடக்கப்பட்டமைக்கான காரணம், இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்கள் அங்கே செல்கின்ற போது அதனுடைய உரிமையாளர் எலன் மஸ்க் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு உள்ளவர். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் எக்ஸ் தளம் இருக்கிறது. அதனை அவர் முடக்கியிருந்தார். இது மிக முக்கியமானதாக இருந்தது. இந்த நிலையில் அவர் நிலப்பகுதியில் அரைவாசியில் புதைக்கப்பட்டு அதனுடைய சுடும் பகுதியிலே வெள்ளை கொடி ஏந்திய நிலையில் ஒரு யுத்த வாகனத்தை தன்னுடைய எக்ஸ்தலத்திலே பதிவேற்றம் செய்து அதில் சில வாசகங்களை ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் தெரிவித்திருக்கிறார், அயத்துல்லா அலி கமேனி அவர்கள். அதில் அவர் தெரிவித்திருக்கிறார், மேற்கு ஆசியாவிலிருந்து இஸ்ரேல் துடைத்தெறியப்பட வேண்டும். அல் அக்ஸா சூறாவளி என்பது அணைக்க முடியாத ஒன்று என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலுடனான போர் அது நிறுத்தப்பட முடியாத ஒன்று. இஸ்ரேலை அழித்து அதனுடைய முடிவை கட்டிவிட்டு தான் இந்த அலை ஓயும் என்ற ஒரு கருத்தை தான் அவர் தெரிவித்திருக்கிறார். ஹிஸ்புல்லாக்களினுடைய வெற்றி என்பது உதைபந்தாட்ட போட்டி எடுத்துக்கொண்டால் 1-0 என்ற கோல் கணக்கு தீர்மானிக்கப்படும் இல்லையா? இதை போன்ற ஒரு கருத்தை தான் ஈரான் புரட்சிகர விடுதலை படையினுடைய தளபதி தெரிவித்திருக்கிறார். ஹிஸ்புல்லா வெற்றிவாகி சூடிவிட்டது, இஸ்ரேல் தோல்வி அடைந்து விட்டது, சமாதான பேச்சுவார்த்தைகள் என்பது ஹிஸ்புல்லாவின் வெற்றியினுடைய அடையாளம் தான், அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று. இதன் பின்னணியில் தான் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனியினுடைய தகவல் வெளியாகிறது. ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி தெரிவித்த விடயங்களில் இன்னும் சில முக்கியமான விடயங்களும் இருக்கின்றன. அவர் தெரிவித்திருக்கிறார், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு இப்போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருக்கிறது, அவரை கைது செய்யுமாறு. எதற்கு என்றால் இஸ்ரேலினுடைய வெற்றிக்காக அல்ல, இஸ்ரேல் புரிந்த மனிதாபிமானங்களுக்கு விரோதமான அவலங்கள், அதாவது போர் குற்றங்களுக்காக. எனவே அவர் மரண தண்டனைக்கு பெயரிடப்பட வேண்டியவர். அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அவர் மரண தண்டனை குறித்துடையவர். அவருக்கு தகுந்த தண்டனை மரண தண்டனை தான் என்று மிக முக்கியமான ஒரு வேண்டுகோளையும் இஸ்ரேலினுடைய பிரதமருக்கு எதிராக ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் விடுத்திருக்கிறார். இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி விடுத்த இந்த தகவலும் இதே விடயத்தையும் ஒன்று சேரத்தான் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது இஸ்ரேலினுடைய போர் என்பது சமாதானத்தோடு நாங்கள் முடித்து கொள்ளும் போர் ஒன்று கிடையாது, அது அவர்களை அள்ளி தொழித்து விட்டு தான் முடியும் என்ற கருத்தை ஒன்று தெரிவித்திருந்தார். அதே கருத்தில் தான் இந்த விடயத்தையும் தெரிவித்திருக்கிறார் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அவர்கள். இஸ்ரேல் பிரதமருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும், அது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அந்த தண்டனையும் வழங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விடயமாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் ஹிஸ்புல்லா எத்தனை இஸ்ரேலினுடைய ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் அழித்தொழித்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான மிக முக்கியமான தகவல்கள் சில வெளியாகி இருக்கின்றன. சர்வதேச செய்திகள் ஹிஸ்புல்லாக்கள் அவற்றை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். சர்வதேச செய்திகள் அவற்றை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக 130க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை 1250க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதலிலே, அதாவது ஹிஸ்புல்லாக்களினுடனான இந்த யுத்தத்திலே. அதே போல தான் அவர்கள் 59 மெர்காவா யுத்த தாங்கிகளை நிர்மூலம் செய்திருக்கிறார்கள். இவற்றிலே 11 இராணுவ கனரக வாகனங்கள் அடங்குகின்றன. 2 அதாவது அதற்கு சொல்வார்கள் ஹமர் வாகனங்கள் என்று, அதே போல் 2 ஆயுதம் தரித்த வாகனங்கள், அதே போல் 2
சிப்பாய்களை கொண்டு செல்லும் வாகனங்களும் இவற்றில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை 6 ஹெர்ம்ஸ் 450 ரக ஆளில்லா விமானங்கள், 2 ஹெர்ம்ஸ் 900 ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஒரு குவாட்காப்டர் ஆளில்லா விமானம் என்பனவும் இதன் மூலம் நிர்மூலமாக்கப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இவை அனைத்தும் இஸ்ரேலினுடைய இழப்புகள் என்று ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறது. சர்வதேச செய்திகள் அவற்றை வெளியிட்டிருக்கின்றன. இவற்றினுடைய இழப்புகள் தான் இஸ்ரேலை சமாதானத்திற்கு தூண்டுகின்றன என்பதனை நான் ஏற்கனவே பெரிதொரு காணொலியில் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவற்றையும் இவற்றையும் வைத்து பார்க்கின்ற போது இஸ்ரேல் தந்திரோபாயமாகத்தான் ஈரானை தாக்குவதற்காக அல்லது பலஸ்தீனினுடைய நடவடிக்கையை தன்னித்து நின்று தனக்கேற்றாற்போல் கொண்டு செல்வதற்காக, இப்படிப்பட்ட சில அரசியல் காய் நகர்த்தல்களுக்காக, இஸ்ரேலிலிருந்து வருகின்ற உள்ளக எதிர்ப்பை சமாளிப்பதற்காக, இப்படிப்பட்ட விடயங்களுக்காகத்தான் அவர்கள் ஹிஸ்புல்லாக்களுடன் யுத்த நிறுத்தத்திற்கு செல்கிறார்கள் என்றால் ஹிஸ்புல்லாக்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் மிக பலமாக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதற்குள்ளால் இன்னும் சில விடயங்களையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது ஹிஸ்புல்லாக்களினுடைய தாக்குதல் வல்லமையை மிக முக்கியமாக 2 விடயங்களில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. ஒன்று, தரைமார்க்கமான இஸ்ரேலினுடைய தோல்வி, மற்றையது ஆகாயமார்க்கமான இஸ்ரேலினுடைய விமானப்படைகள் ஹிஸ்புல்லாக்களினுடைய நிலைகளை தீர்மானித்து இலக்கு வைத்து தாக்குகின்ற போதிலும் அவர்களால் முயன்ற அத்தனை சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் தோல்வியை தான் தழுவியிருக்கிறார்கள். குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கிடையிலே இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதற்கு மிக முக்கியமான காரணியாக இருந்தது அமெரிக்காவும் பிரான்ஸும். கிட்டத்தட்ட 14 மாதங்கள் நீடிப்புக்குள்ளான இந்த முறுகல் நிலைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் மிக முக்கிய தொண்டாற்றியிருக்கிறார்கள். ஆனால் இவர்களினுடைய பணி என்பது இஸ்ரேலினுடைய இழப்புகளை அவர்கள் சமாளித்து கொண்டு மறைத்து கொண்டு நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு வந்து விட்டோம் என்பதனை இலகுவாக்கி கொடுத்திருக்கிறது. உண்மையில் சமாதானத்தை விரும்புவது இஸ்ரேலாக இருந்தால் அவர்கள் எப்போதோ பலஸ்தீனுடன் தான் முதலில் சமாதானத்திற்கு சென்றிருக்க வேண்டும். ஐயோ 43,000 பேரை கொண்டு விட்டோமே என்ற ஒரு ஆட்சேபனை அவர்களிடம் இருந்திருக்க வேண்டும். அது இல்லாத விடத்து அவர்கள் ஹிஸ்புல்லாக்களிடம் மாத்திரமே சமாதானத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் அங்கே தோல்வி அடைகிறார்கள். அவர்களால் ஒரு சாண அளவு பூமியை கூட அங்கே அவர்களால் பிடித்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.